ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு ரெசிபியில் சண்டே ஸ்பெஷல் ஆட்டுக்கறி பிரியாணி தான் மக்களே. அது நம்ம இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் பாஸ்மதி ரைஸில் உதிரியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் நல்லா 3/4 கிலோ ஆட்டுக்கறியை வாங்கி அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பிரியாணி பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சி பண்ணுங்கள், அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் கையால் நல்லா பெசரி விட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கரை வச்சிடலாம். குக்கரை வச்சுட்டு இன்னைக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். எல்லாம் தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் போட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எந்த குக்கரில் பிரியாணி செய்ய போடுங்களோ அந்த குக்கரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 பிரியாணி இலை, 4 பட்டை, 4-5 ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன். இந்த 3/4 கிலோ ஆட்டுக்கறிக்கு 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்த உடனே நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக செவந்து வரணும். அந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பிரியாணியில் முக்கியமாக அந்த கலர் தான். இந்த வெங்காயம் எப்படி நல்லா வதங்கி நல்லா கலர் கொடுக்குதோ அப்போ தான் உங்களுக்கு பிரியாணியிலே உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ஒரு 3 to 4 நிமிஷம் இது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இது ரோஸ்ட் ஆகி நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாவும் நல்லா நடுவில் சென்டரில் கீறி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி வாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி 3/4 கறி ஆட்டுக்கறிக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா தக்காளி அதிகமாக போயிடுச்சுன்னா பிரியாணியில் ஒரு புளிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும், அது நல்லா இருக்காது. அதனால் அளவாக தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம கறி வேக வைக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால இங்கே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். நான் பிரியாணி செய்யும்போது எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்ப்பேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் 2-3 வதக்கி விடுங்க. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம சேர்த்த கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா கூடவே நம்ம ஆட்டுக்கறி சேர்த்துடலாம். ஆட்டுக்கறியை தனியாக ஒரு குக்கரில் வேக வச்சு அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கறியை மட்டும் தனியாக எடுத்து இதுலேருந்து கறி மட்டும் எடுத்து நம்ம மசாலா கூட சேர்க்க போகிறோம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க ஆட்டுக்கறியை சேர்த்துக்கலாம். கறி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷமாவது இந்த மசாலா கூட கறி நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே கறியில் சாரும். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி 2-3 வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க.
உங்களுக்கு லெமன் தேவைன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் லெமன் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் சேர்க்கலை. 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக தான் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா பிரியாணியில் இறங்கி சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு 1½ கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம இப்போவே சேர்த்துருவோம். இது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியில் தான் இது பண்ணுங்க பிரியாணி. அப்போ தான் அவ்வளோ அருமையாக இருக்கும். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 20 நிமிஷம் நான் வந்து பாஸ்மதி ரைஸை நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த பதத்தில் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா கூட வந்து கறி வெந்தால் தான் நீங்கள் கறி பிரியாணியில் சாப்பிடும்போது இவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த மசாலாலாம் பிரியாணிலேயும் இறங்கியிருக்கும், கறியிலையும் இறங்கியிருக்கும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இதுதான் ரேஷியோ. 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1½ கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நான் அதை ரொம்ப கிளறி விடக்கூடாது, அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ 2 விசில் விட்டு நான் இறக்கி வச்சுருக்கேன். ஒரு அருமையான ஆட்டுக்கறி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சண்டேனால இப்படி ட்ரை பண்ணி